கலை அறிவியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் இல்லாமல் இருப்பதுதான் எவ்வளவு முரணாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தமாக 180 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் இருக்கும் மொத்த பேராசிரியர்களின் எண்ணிக்கை 10,500 என்ற நிலையில் இந்த எண்ணிக்கையில் 90% பணியிடங்கள் இன்னும் நிரப்பப்படாமலேயே இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி மொத்தமுள்ள அரசு கல்லூரிகளில் அதிகபட்சம் 1000 பேராசிரியர் பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கும் நிலையில் எஞ்சிய 9,500 பணியிடங்கள் காலி பணியிடங்களாகவே இருக்கின்றன. கல்லூரி பேராசிரியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பது ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் வாக்குறுதியாக இருந்தாலும் இன்னும் நிரப்பிய பாடும் இல்லை, நிறைவேற்றிய பாடும் இல்லை என்று விமர்சிக்கின்றனர். கண்டிப்பா ஒரு சரியான ஆசிரியர், சரியான முதல்வர் இருந்தால் தான் கண்டிப்பா முடியும். ஒரு டெம்பரரி ஆசிரியர், அதாவது டைம் கேப்புக்கு வேணா சரியா இருக்கலாம். பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாணவருக்கு ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு பாடப்பிரிவு எடுத்தா அவரே அந்த சப்ஜெக்ட் எல்லா யூனிட்டும் முடிக்கிற அளவுக்கு அவரே இருந்தால் தான் பெட்டரா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும். ஒரு 2 சாப்டர் ஒருத்தர், இன்னொரு 2 சாப்டர் இன்னொருத்தர். ஏன்னா டெம்பரரி இருக்கும்போது நம்ம we cannot make them to come regularly. இதற்கு முன்பு உயர்கல்வி அமைச்சராக இருந்த பொன்முடி 4000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறினார். பொன்முடிக்கு பிறகு வந்த அமைச்சர் கோவி செழியனும் 2708 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என கூறினார். யானை பசிக்கு சோளப்பொரி என்பது போல தேர்தல் நெருங்கும் போது அமைச்சர் கோவி செழியன் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் நிலையில் இதனை நிறைவேற்ற இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத சூழல்தான் இருக்கிறது. தொகுதிக்கு ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி என்ற வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் புதிதாக 37 அரசு கலை கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கேற்ப பேராசிரியர்களை நியமனம் செய்யாமல் இருப்பது எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. புதிதாக திறக்கப்படும் கல்லூரிகளை நம்பி சுமார் 15,000 மாணவர்கள் அரசு கலை கல்லூரியில் சேர்ந்திருக்கும் நிலையில் மாணவர்கள் வாழ்க்கையை பாழ்படுத்தும் வகையில் இன்னும் நிரந்தர பேராசிரியர்களை நியமனம் செய்யாமல் இருப்பது கல்வியாளர்களை கவலை கொள்ள செய்திருக்கிறது. உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டங்களில் மிக அதிக அளவில் உயர்ந்திருக்குது. இந்தியாவிலேயே முதல் நம்ம இருக்கிறோம். ஒரு 50% எட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் உயர்கல்வியினுடைய தரம் எப்போ கூடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிரந்தர பேராசிரியர்கள் நியமிக்கப்படும் போது தான் அதனுடைய தரம் கூடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 3/4 காலி பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் கௌரவ விரிவுரையாளர்களை வைத்துதான் மொத்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன. 9,500 பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 8,000 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. நிரந்தர பேராசிரியர்களை நியமிக்காமல் கௌரவ விரிவுரையாளர்களை மட்டுமே வைத்து கலை அறிவியல் கல்லூரிகளை செயல்படுத்த நினைப்பது கல்வி தரத்தை பாதிக்கும் வகையில் இருக்கிறது. நிரந்தர பேராசிரியர்களை நியமிக்கும் போது லட்சக்கணக்கில் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வெறும் 25,000 என்ற சொற்ப ஊதியத்தை கொடுத்து உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாக்குவதாக விமர்சனமும் எழுந்திருக்கிறது. அத்தோடு கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடு முறை இல்லை என்ற நிலையில் கௌரவ விரிவுரையாளர்களை நம்பி ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை நடத்தி வருவது திமுக அரசு பேசும் சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் வகையில்தான் இருக்கிறது. இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த முயற்சியில் தமிழக அரசு முழுமையாக இறங்கவில்லை என்பதே எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏனெனில் கடந்த காலங்களில் 2331 பணியிடங்கள் விளம்பரம் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் நேர்முகத் தேர்வு நடைபெற்றிருந்தது. அதில் ஒரு பகுதியினரை பணியமர்த்திருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக 2331 பணியிடங்களையும் ரத்து செய்துவிட்டு தற்போது புதிய நிலையில் 4,000 புதிய பணியிடங்களை நாங்கள் நிரப்புவதாக அரசு தெரிவித்திருந்தது. இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது என்பதை நாங்கள் முதலிலேயே கூறியிருந்தோம். இவற்றையெல்லாம் தாண்டி இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் கிடைத்திருக்கிறது. அதாவது மொத்தமுள்ள 180 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சுமார் 100 கல்லூரிகளில் முதல்வர்களே இல்லை என கூறப்படுகிறது. நிரந்தரமாக முதல்வர்களை நியமிக்காமல் அந்தந்த கல்லூரிகளில் இருக்கும் மூத்த பேராசிரியர்களை பொறுப்பு முதல்வர்களாக நியமித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக நிர்வாக ரீதியிலும் பல சிக்கல்கள் எழுகின்றன. நிர்வாக ரீதியாக எந்த முடிவும் எடுக்க முடியாததோடு கடமைக்கு என கல்லூரி நடத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சில முதல் கிரேட் 1 காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா
நிரந்தர முதல்வர்கள் இல்லை. இது பெரிய அளவில் நிர்வாக சிக்கலை உண்டு பண்ணுகிறது. ஒவ்வொரு கல்லூரியிலையும் அந்த கல்லூரியின் மூத்த பேராசிரியரிடம் பொறுப்பு முதல்வராக செயல்படும்படி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிரந்தர முதல்வர் இருந்தால்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபேர்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்க முடியும். உயர்கல்வி சேரும் மாணவர்கள் எண்ணிக்கையில் தேசிய அளவு சராசரியை விட தமிழ்நாடுதான் முன்னிலையில் இருக்கிறது என்ற நிலையில் அந்த சாதனையை தமிழ்நாடு அரசு தக்க வைக்குமா அல்லது தவற விடுமா என்பது அடுத்தடுத்து எடுக்க போகும் நடவடிக்கைகளின் மூலம்தான் தெரியும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.